வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இன்றைக்கே இரட்சணியனால், இன்றைக்கே அனுக்கிரக காலம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். போதும். அப்போ இது இரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். அடுத்த வருடம் பார்க்கலாம் என்று ரட்சிப்பை தள்ளி போடக்கூடிய காரியம் அல்ல. அடுத்த கன்வென்ஷன்ல பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிற விஷயம் அல்ல. ரட்சிப்பு என்கிற ஒன்று நாளைய தினம் என்பது உன்னுடையது அல்ல. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைய தினம் என்பது கர்த்தர் உனக்கு கிருபையாய் தந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர, அவருடைய வேலை வந்தால் இந்த உலகத்தை விட்டு உன்னை மாற்றி விடுவார். ஒரு மனிதனும் உன்னை பிடித்து நிறுத்த முடியாது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. போதும். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. இந்த கன்வென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிற யாரானாலும் சரி, இந்த வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற யாரானாலும் சரி, ரட்சிக்கப்படு என்றால் காலம் தள்ளி கொண்டிருக்கிறாயா? ஞானஸ்நானம் எடு என்றால் காலம் தள்ளி கொண்டே இருக்கிறாயா? சிலர்லாம் இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பா வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா அவங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவங்க பிரசங்கம் பண்ற நம்ம பிரசங்கத்தை எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எங்கள்கிட்ட டைரக்டா பேசட்டும், அப்ப நாங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாம். நான் தெளிவாவே சொல்றேன், ஆண்டவர் உன்கிட்ட பேச போறதும் இல்ல, நீ எடுக்க போறதும் இல்ல, பரலோகத்துக்கு வந்து சேர போறதும் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கடந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க கேட்டீங்களா? என்ன ரிக்வெஸ்ட்னா, இந்த மரித்தோரில் இருந்து ஒருவன் போய் பிரசங்கம் பண்ணனா அவனுவை எல்லாவனும் திருந்திடுவானுவன், அதனால இந்த லாசருவை ஒன்னு அனுப்பணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் எவனையும் அனுப்ப முடியாது. மோசேயை போல உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவன் சொல்லி அதுக்கு கேட்டா சரி, அவன் சொல்லி அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சா வரட்டும், இல்லாட்டா அவனோட உன கூட வந்து அனுபவிக்கட்டும். ஆமா, விடிய விடிய பிரசங்கிமார உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அவர் வந்து டைரக்டா பேசுறதுக்கு இல்ல. அவர் உண்டாக்குன சிருஷ்டி உனக்கே இவ்வளவு தலக்கணம் இருந்தா அடுத்த பக்கம் சொல்லான்னு நினைக்கேன். அல்லேலூயா. அவர் உண்டாக்கி பூன்னு ஊதுனா காணாம போகிற நீ அவர்கிட்ட பலம் பிடிக்கிற இல்லையா? நீர் வந்தா நீர் சொன்னா என்ன அவருக்கா லாபம்? நீ ஞானஸ்நானம் எடுத்தா அவருக்கா பெரிய இது? நீ ஞானஸ்நானம் எடுத்தா உனக்கு கொள்ளலாம் இல்லையா? எல்லாம் சவுட்டி நரகத்துல தள்ளுற மாதிரி ஒன்னையும் சேர்த்து தள்ளுவாரு. போ, அவ்வளவுதான். அவர்கிட்ட வைராக்கியம் காட்டிட்டு கிடக்காத, அவர்கிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்காத. அவர் பலத்தை பார்த்தால் பராக்கிரமசாலி, ஒருவனும் அவரோடு போராடி மேற்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் பேசட்டு ரட்சிக்கப்படுகிறேன் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே தீங்கு வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த ராத்திரி வேளை உன்னுடைய வைராக்கியத்தையும் உன்னுடைய வரட்டு கௌரவத்தையும் விட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக மாறுவாய். இன்னும் சில தம்பிமார் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க காலேஜ் லைஃப் முடிக்கிறது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பியை பார்த்து நான் கேட்டேன், இல்லை தம்பி ஏன் காலேஜ் முடிகிற வரைக்கும் எம்ல எடுக்க மாட்டேன்? அப்ப அவன் சொன்னான், பாஸ்டர் காலேஜில் போகும்போது பயிலுவ அப்படி இப்படியே நம்மளை போட்டு நோண்டுவானுவன், கண்டதையும் சுருட்டி உள்ள வைக்க வேண்டியது வரும், பர்த்டே கிருத்துடேன்னு என்னத்தையாவது உள்ள ஊத்த வேண்டியது வரும். ஆக காலேஜ் முடிச்சாச்சுன்னா அந்த தொந்தரவெல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு பெற்று என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் பெறலாம். அவனை பார்த்து சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன், இல்ல தம்பி அதுக்கு முன்ன ஒரு ஆபீஸ் பூட்டிச்சு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டேன். அவன் நான் சொன்னேன்,
உனக்கு இஷ்டத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கவும், உனக்கு இஷ்டத்துக்கு பரலோகத்தை திறந்து கொள்ளவும் அது நீ நினைச்சது மாதிரி உள்ள இடம் இல்லை. உனக்கு கிருபையாய் தந்திருக்கிற நாளில ரட்சிக்கப்பட்டு, கிருபையாய் தந்திருக்கிற நாளில ஞானஸ்நானம் பெற்று மகிமையின் ராஜ்யத்துக்கு நேராக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் உன்னை போல பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன் இன்னைக்கே ரட்சிக்கப்படணும், இன்னைக்கே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏன் சொல்றேன்? மனிதன் ரெண்டு காரியத்தை அறிய மாட்டான். இட் இஸ் அன்பார்ச்சுனேட். ஒன்னு, மனிதன் தனக்கு வருகிற மரணம் எப்பொழுதுன்னு அறியவே மாட்டான். இன்னைக்கு இருக்கிற இந்த கடைசி காலத்துல நல்லா இருக்கிறவன் நாளைக்கு காலையில எழும்புவானான்னு தெரியல. ஏராளம் செய்திகளை நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஸ்ல டிராவல் பண்ணி உட்கார்ந்து தூங்கின ஒருத்தன் காலையில எல்லாரும் இறங்கின பிறகு அவன் எழும்பல்ல, கண்டக்டர் போய் அவனை தட்டி எழுப்புனா அவன் பரவம் போய் சேர்ந்து பல மணி நேரம் ஆச்சு. கட்டியடா. அதனால எப்பமானாலும் சரி மரணம் சந்தித்தால் நம்ம அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தில் போய் சேரணும். அதாக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஒருவேளை ஆரோக்கியமாய் உயிரோடையே வாழ்ந்தாலும் இயேசு ராஜா இந்த உலகத்தில் தம்முடைய சபையை சேர்க்க வருகிற நேரத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பாக்கியத்தையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில பெற்றான் என்றால், அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிற கிருபை கிடைத்ததென்றால் அவன் தான் பாக்கியவானாய் இருக்கிறான். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைக்கே நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். எல்லா மனிதனும் மனம் திரும்பும்படியாக அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். எல்லா மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று பூலோகம் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 அப்படி சொல்லுகிறார். அப்படியே இந்த ராத்திரி வேளையிலும் இந்த மாச்சூர் கோணம் பட்டணத்தை பார்த்து அன்றைக்கு எருசலேமுக்கு நேராய் கண்ணீர் வடித்து சொன்னது போல லூக்கா 19:41 41 வரைக்கும் நீங்கள் படித்தால் ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இன்னொரு தடவை மத்தேயு 23:37 முதல் 39 வரை அந்த வசனங்களிலே அவர் அழுகிறார். நரக நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு தீர்க்கதரிசியை கல்லெறிந்து கொல்லுகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாய் உன்னை சேர்த்துக் கொள்ள எத்தனையோ தரம் நான் ஆவலாய் இருந்தேன், உனக்கோ மனதில்லை என்று ஆண்டவர் வேதனையோடு சொன்னார். இன்று உன் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பாயா? இன்று உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயா? இன்று அவர் வருகிற வருகைக்கு நீ ஆயத்தமாகுவாயா? உன்னை பாக்கியவானாக மாற்றி மகிமையின் ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வாழ வைக்க அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாழ்க்கையில எத்தனையோ நாளை வீணாய் கழித்து விட்டாய். பாவத்தோடு உன் வாழ்க்கையை நடத்திவிட்டு உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிறாய். உலக இன்பமே பெரிதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியும் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். இந்த உலகத்தினுடைய முடிவிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே நாம் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போமா? இல்லையே நரகாக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போமா? உங்களை நீங்களே வைத்து ஆராய்ந்து பாருங்க.